என்னாச்சு? ஒருத்த பச்சை காரில் இடிச்சு போட்டா சார். நம்பர் நோட் பண்ணீங்களா? தூரத்தில் தெரியல சார். காட் ஷீ இஸ் ப்ளீடிங் ஹெவிலி. தூக்கு. இருங்க சார், ஆட்டோ எடுத்து வந்துடுறேன். வந்து you be here, I'll come, okay? நான் உங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இல்லட்டா ஜவுகி எழுதுறோம். ரெட் போட்டுருக்க பாக்கல. சாரி சார், மன்னிச்சிடுங்க சார். எமர்ஜென்சி சார். ப்ளீஸ். ரொம்ப எமர்ஜென்சி சார். சாரி சார். அம்மா அம்மா எமர்ஜென்சிமா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா, சீக்கிரம் வாங்கம்மா. ஸ்டாப். ரிமூவ் ஹிஸ் ஹேண்ட். சார் கை விடுங்க. இவங்க உங்க சொந்தமா? இவங்க பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஷீ இஸ் டெட். இது உள்ள தொலைங்க. சார் ஸ்ட்ரைட்டா வந்து ரைட் வாங்க. ஹலோ சார், என் பொண்ணுங்க. சாரி சார், அவங்க இறந்துட்டாங்க. ஐயோ டாக்டர் சார், டாக்டர் சார், என் குழந்தைய காப்பாத்துங்க சார். என் குழந்தைய காப்பாத்துங்க சார். என் குழந்தைய காப்பாத்துங்க. உங்க காலை விழுந்து கேக்குது சார். உங்க காலை விழுந்து கேக்குது. என் பொண்ணைய காப்பாத்துங்க சார். கடவுளே, கடவுளே, என் குழந்தைய என்கிட்ட பிரிச்சிடாத. என் உயிரோட எடுத்துக்க. ஏப்பா பவானி, அப்பா அப்பா, ஐயா, என் தெய்வத்தை பிரிச்சிடாதீங்க ஐயா. ஐயா ஐயா, உங்க காலை விழுந்து கேக்குது ஐயா. ஐயா ஐயா, என் குழந்தைய காப்பாத்துங்க ஐயா. என் குழந்தைய காப்பாத்துங்க ஐயா. ஐயா, தாய் இல்லாத பிள்ளையா இது. எனக்கு ஒரே குழந்தை. பவானி, பவானி. ரெடி, டேக். யோ, ஸ்போர்ட்ஸ் முடிஞ்ச பிறகு நீ பாட்டுக்கு நீ தனியா எதையோ வாச்சிட்டு இருக்க? யுகி சார் இங்க யாரையும் மியூசிக் டேரக்டர்? சாரி சார். டேய் சித்தார்த்,
சுனை கொண்டவர் யார் அன்னை பாலென்றாலே அருளின் ஊற்றி கண் திறந்தவர் யார் இறைவன் உயிரென்றாரே பெருங்கையாசிலும் இருக்கையோசையிலும் புவியெங்கும் புன்னகை பூக்கட்டுமே. ஒரு கால் ஷீட்டுக்கு 9,000, அந்த வேலையை ஒழுங்கா செய்ய முடியல, இங்க வந்து பிச்சை எடுக்கிற. உன்னால எனக்கு வேலை போயிரும்டா. காலைல ஏன்டா அப்படி போய் பண்ண? பேட்டி அடிப்பியா? டேய் என்னடாச்சு உனக்கு இவ்வளவு வயலண்டா பிஹேவ் பண்ற? யாரோ ரோட்ல உள்றான்னு? யாரோ இல்லடா, அந்த செத்து போன பொண்ணு உனக்கு தெரிஞ்சவளா? அவளே எவனோ இடிச்சு போட்டு போயிட்டான்னு இந்த பைக்காரனை இப்படி போட்டு அடிக்கிற? அந்த பொண்ணு செத்துட்டா, இனிமேல் வர மாட்டாடா. போடா, 2 பாட்டில் பீரை வாங்கி அடி. அடிச்சுட்டு அந்த பாட்டிலை உடைச்சு போட்டு அந்த பொண்ணை விட்டு வெளியே வா. போ. இதோ நம்ம வாழ்கிறோமே, இந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? நீ எதுக்கு பிறந்திருக்க? நீ எதுக்கு காலேஜ் போகிற? நான் எதுக்கு இங்கே உட்காந்து பேசுகிறேன்? இதோ அவர் வராருல, அவர் வாசிக்கிற மியூசிக் என்ன மீனிங்? ஸோ சிகரெட் இருக்கா? ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் ப்ளே பண்ண பாட்டை கேட்டேன், பிளஸ்ஃபுல். அதை பற்றி தான் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. சில்லற ஒரு 100 ரூபாய் கிடைக்குமா? தேங்க்ஸ். குடிக்கிறது தப்பு இல்லையா? கொஸ்டின்ஸ்க்கு யாரும் பதிலே சொல்ல மாட்டாங்க. Hi Magesh.
ஹலோ சொல்லு. மகேஷம்மா ஆ லிஃப்ட் எப்போ ரெடி ஆகும்? எங்க அவங்க டெய்லி ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரியான பாடில்லை. இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். இன்னும் சாப்பிடல. என்ன சாப்பிடணும்னு தெரில. இனிமேல் தான் ஃப்ரிட்ஜை பார்த்து. நான் இங்கே தானே ஓப்பனர் வச்சேன். ஃபோனை வைமா, நான் அப்புறம் பேசுகிறேன். யாரு? ஏய் மகேஷ், என்ன பண்ற? தூங்கல? வா. அங்க என்ன பாக்குற? ஏய் மகேஷ், யாரோ கதவை தட்டுறாங்க. டேய் ஏய் மகேஷ், மகேஷ் எங்கடா போன? எங்கடா போன? எங்க போன இந்த நேரத்துல? வா. உங்க வீட்டுக்கு வந்துட்டானா? எங்க வீட்டுக்கு வந்து கதவு தட்டினான் சார். கதவை தட்டானா? எனிவே தேங்க்ஸ் சித்தார்த். பரவாயில்ல சார்.
மாமா எங்க எல்லாரையுமே கொஞ்சம் ரோட்ல கொண்டு போய் விடுறீங்களா? எதுக்கு? நீ தானே எல்லாரையும் கூட்டிட்டு போவ. ஏன் பாப்பா நினைச்ச? ஏன் கண்ணு வேகமா இருக்கிற? ஏய் டேய் எவ்வளோ தரும்? ஒரு half ஒரு quarter தேரம். ஏய் என்ன போனவன் திரும்ப வரான்? பேக் அந்த குழந்தைகிட்ட கொடுங்க. என்ன ஹீரோயிசமா? அண்ணே இதை பிடிங்க. திலோத்தமா, டேய் திலோத்தமா, வாடா. போடே, உன்னை யார் பிடிச்சி வச்சிருக்கா? போ. உங்களை கேட்க யாரும் இல்லங்கிற தைரியத்துல தானே இப்படி பண்றீங்க? யாரு கேப்பா? யார் வருவா? ஏய் என்ன பாக்குற? முற்படா. ஏங்க அவர் எதுக்கு? அவரா? யாரு அவன்? ஐயோ எனக்கு தெரியாதுங்க. என்னையா அவருன்ற? பக்கத்து வீட்டுக்காரனே அவருன்ற? டேய் மகேஷ், எவ்வளவு நேரம்டா தனியா விளையாடிட்டு இருப்ப? வா போலாம்.
என்ன சித்தார்த்? மகேஷம்மா கொஞ்சம் ஓப்பனர் தரீங்களா ஓப்பனரா? ப்ளீஸ்? இந்த வீடு எப்படா வாங்கினீங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்? இல்லை நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி யாராவது இந்த வீட்டில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? இது புது வீடுடா. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்தோம். ஆசை நிறைவேறாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டா அவங்க ஆவியா? நான் தைரியமாக இருக்குதா உன்னை வந்து படுக்க சொல்லியிருக்கேன். எனக்கு பயமாக இருக்குடா. நான் பக்கத்தில் இருக்கேன்ல, தைரியமா இருடா. நீ எக்ஸாசிஸ்ட் படம் பார்த்துருக்கியா? ம். அதில் அந்த பேய் படிக்கட்டில் தலையில வாய் மட்டும் சும்மா படு இல்லை. தள்ளாம படுறா. நான் தள்ளடா. சொன்னல ஏடா தள்ளுற? டேய் நான் எங்கடா தள்ளனேன்? நீ தள்ளியாடா? நான் தள்ளடா. டேய் டேய் இங்க வாங்கடா வாங்கடா வாங்கடா. யாரா நீங்க? என்னடா பண்றீங்க ரோட்ல? சார் நாங்கள் நல்ல குடும்பத்துலேருந்து வரோம் சார். ஜெட்டியோடவா? சார் எங்கள் வீட்டில் பேய் இருக்கு சார். ஆ ஆமாம் சார். இந்த எக்ஸாசிஸ் படத்துல பேய் படிக்கட்டில் தலைகீழ வருமே அந்த மாதிரியாடா? என்னடா படம் ஓட்டுறீங்க? சார் கொஞ்சம் செல்லு கொடுக்குறீங்களா? அது எதுக்கு? ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொல்லணும் சார். ஆ நம்புங்க சார். அங்கே என்னடா பண்ணுறீங்க? 304 கீழ்பாக் ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி 2 பேரும் எஸ்கேப் பாரு. சார் நாங்கள் 2 பேரும் வயலினிஸ்ட் சார். இளையராஜா சார் பாட்டுலாம் ப்ளே பண்ணுறோம் சார். இது வேறயா? சார் கொஞ்சம் செல்ல கொடுக்குறீங்களா? நம்பர் சொல்லு. 9176251213. டீ குடிச்சா கிளம்புங்கப்பா. அப்படி என்னதான் இருக்க பேப்பரில்? அடுத்த வீட்டு ஜன்னலை திறந்து பார்க்க உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமா? இந்தாங்க விடுங்க. சால்வ் பண்ணிடலாம். எப்படிடா? கொஞ்சம் செலவாகும். டேய் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லடா. எனக்கு இந்த ப்ராப்ளம் வெளியே வரணும். எப்படா சால்வ் பண்ணுவேன்? ஆவியமலா.
டேய் 50,000 ரூபாய் கட்டு ஒன்று எடுத்து அந்த டேபிள் மேலே வை. 50,000 எடுத்துக்கூடா. உன் சொந்த ஊர்ல இருக்கிற உங்க வீட்டுக்கு வடக்கால இருக்கிற கேணியில ஒரு பச்சை புள்ள குடி புகுந்திருக்கு. 27 வருஷமா அது அங்க படுத்து கிடக்குது. அதுக்கு மனசுல ரணம். அந்த ரணம் ஆறாம உன்னை தேடி வந்திருக்கு. அந்த ரணத்துக்கு காரணம் உங்க சொந்தத்துல யாரோ செஞ்சவன. அதுக்கு வயத்துல 4 மாச சிசு. அம்மாவும் புள்ளையும் ஒரு கழிச்சு படுத்திருக்காங்க. அது வெளியிட்டு அடக்கம் செஞ்சா இன்ட்ரா பண்ணாத. 10 பவன் தங்கத்துல தொட்டில் செஞ்சு கொடுங்க. அதை கொண்டு போய் ஆளரவம் இல்லாத காட்டுல புதைச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டா இந்த வீட்டுல நடக்கிற அக்கிரமம் நின்னுடும். இந்த பரிகாரம் எப்ப பண்றது? நாளைக்கு பண்ணிடலாம்டா. ராஜேஷ். எஸ் மேம். பணங்க பேக்ல. பேக்ல இல்ல. நான் தானே வச்சேன். அப்ப எங்க போச்சு? அவர் பேக்ல பணத்தை வச்சதை நான் பார்த்தேன் மேடம். இங்க தானே அடுத்து பேக்ல வச்சேன். அப்ப எங்க போச்சு? எங்க போச்சு? இங்க தானே வச்சேன்.
ராஜேஷ் ராஜேஷ் எஸ் மேம். ஹலோ, என்னது? நான் உங்க வீட்ல கார் கேட்டேன். கார் கொடுத்தாங்களா? கார் வாங்கலங்க கல்யாணத்தப்போ. அடிங். தீப்படி சைஸ்ல காரை கொடுத்து யாரை ஏமாத்துறீங்க? அதே தெருவில் தான் எங்க அண்ணி இருக்காங்க. 4வது வீடு. எங்கடா போன? சரி நான் வரேங்க. தேங்க்ஸ்மா. மகேஷ், அங்க என்னடா பார்த்துட்டே இருக்க? வா போலாம். 5 மணிக்கே கிண்டி வந்துட்டேன். நல்ல வேளை ஸ்பேர் கீ இருந்தது. புதுசா வேலைக்காரி யாராவது வச்சிருக்கியா? வீடெல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கு. இந்தா மகேஷ் அம்மா டீ கொடுத்தாங்க, நீயும் சாப்பிடு. நீ எதுக்குமா வந்த? எதுக்கா? எத்தனை வாட்டி ஃபோன் பண்ண? எப்ப ஃபோன் பண்ணாலும் ஃபோனை வை, அப்புறமா பேசுறேன், 10 நாள் கழிச்சு பேசுறேன். என்னடா என்னாச்சு உனக்கு? அப்பா எங்க? மண்டபம் ஆடிட் போயிருக்காரு. டேய் பாத்துடா. என்னடா என்னடா அங்க இருட்டுல பாத்துட்டு இருக்க? மா, என்னடா? மா, என்னடா? நீ முதல்ல கிளம்புமா. என்னடா சொல்ற? இந்த வீட்டில் பேருக்குமா? என்னது? நிஜமாமா, இந்த வீட்டில் பேருக்கு. ச்சே, எந்த ஏஜ்லடா இருக்க? அவன் மாஸ்க் சேட்டலைட் அனுப்புறான், நீங்க பே இருக்குன்ற. காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிடும். டேய் எங்கடா போற? நீ அப்படியே உட்காரு. மகேஷப்பா, எனக்கு அவசரமா ஒரு பீர் வேணும். என்னது பீரா? என்கிட்டயா? டெய்லி நைட்டு 12 மணிக்கு நீங்க மொட்டை மாடியில் பீர் அடிக்கிறதுன்னு தெரியும். சத்தம் போடாதப்பா. எனக்கு உடனே பீர் வேணும். இன்னத்துக்கு எப்படி? மகேஷம்மா, இது நானே தரேன். எங்கடா போன? டேய் என்னடா இது வீட்ல பியர் பாட்டில்? ஏய் எங்கடா எடுத்துட்டு போற? டேய் எங்கடா கூட்டிட்டு போற? ஏண்டா நீ பியர் குடிப்பியா? மெதுவா பேசு. எத்தனை நாளா இந்த பழக்கம்? ஞாபகம் இல்ல. என்னது? அப்பாக்கு தெரிஞ்சா என்ன தெரியுமா? ஏண்டா பியர் குடிக்கிறியா? அப்பாக்கு தெரிஞ்சா என்ன தெரியுமா? ஹலோ, மிஸ்ஸஸ் ஜானகி சவுந்தரராஜன் ஸ்பீக்கிங். மண்டபம் கோஸ்ட் கார்ட்லேருந்து டாக்டர் சுரேஷ் பேசுகிறேன் மேடம். மண்டபத்துல இருந்தா? எஸ் மேம். ஒரு சின்ன பிரச்சனை, கொஞ்சம் பதறாமல் கேளுங்க. இங்கே ஆடிட் வந்த உங்கள் ஹஸ்பண்ட் மிஸ்டர் சவுந்தரராஜனுக்கு ஒரு மைனர் ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? எஸ் மேம். அவர் இடது காலில் ஒரு சின்ன ஹேர்லைன் கிராக். இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கார். அவரை வீட்டுக்கு போக சொன்னோம், அவர் கேட்க மாட்டேங்கிறார். வீட்டுக்கு தெரிய வேணான்னு சொல்கிறார். பட் ஹி நீட்ஸ் சம்படிஸ் அசிஸ்டன்ஸ். எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப் ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ யாராவது வந்து அவரை கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும். என் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? வெல், உங்கள் ஹஸ்பண்ட் அன்கான்ஷியஸாக இருக்கும்போது அவர் பாக்கெட்டில் செக் பண்ணும்போது இருந்த ஒரு டைரியில் உங்கள் நம்பர் இருந்துச்சு. சாரி டு டூ தட் மேம். டாக்டர். எஸ் மேம். ஃபோனை உங்க பக்கத்துல இருக்க என் பையன்ட்டு கொடுக்குறீங்களா? மேம். டேய் பொறுக்கி சித்தார்த், என்ன உன் ஃப்ரெண்ட் வச்சு ட்ராமா பண்றியா? உங்க அப்பா மண்டபம் ஆடிட் போயிருக்காருன்னு நான் போய் சொன்னேன். அவர் வீட்டில் உட்காந்து 2020 கிரிக்கெட் பார்க்குறாரு. லீவ் போட்டு கிரிக்கெட் பார்க்குறேன்னு சொல்லாத, திட்டுவான்னு அவர் தான் போய் சொல்ல சொன்னார். நீ என்னடானா ஏதோ சித்து வேலையெல்லாம் பண்ற? ஏன் என்ன வீட்டு விட்டு கிளப்புற? ஏதோ பேயின, இப்போ அப்பா ஆக்சிடென்ட்ற. என்ன ஃப்ராட் பண்ற? ஏதா பொண்ணு கண்ணு வச்சு கொடுத்தனம் பண்றியா? ஐயோமா, அதெல்லாம் இல்லை. வேற என்ன? நீ வீட்டுக்கு வா,
கம்பியை காய வச்சு குண்டில சூடு போடுறேன். ஐயோ மேம் அவ்வளோ வைலன்ஸ் வேணாம் மேம். செருப்பால நீ வீட்டு பக்கம் வாடா, உன்னை விளக்க மாத்தால அடிச்சு பே ஓட்டுறேன். டே சித்தார்த் எருமே, உனக்கு என்ன வேணும்? நான் கறி கடையில இருக்கேன். சிக்கனா மட்டனா? கொஞ்சம் வெஸ்ட் வாங்கி குழம்பு வை. ப்ராப்ளம் அன்சால்வ். ஐடியா அப்ப நீ என்ன சொல்ல வேண்டியது? நீ எதுக்கு நம்ம ஃபோன் பண்ணிட்டே? நான் இவ்வளவு சீரியஸா நீங்க விளையாட்டு இருக்கீங்க. எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆக போகுதுடா. அந்த பேய் ஏதாவது பண்ண. அந்த பொண்ணு நிஜமா இதை பண்ண போறாடா. அந்த காட்டுல ஒரு பெரிய லயன் இருந்துச்சு. அது எல்லா அனிமல்ஸையும் சாப்பிடும். அப்போ ஒரு முயல் என்ன பண்ணுச்சு தெரியுமா? சிங்கராஜா சிங்கராஜா, நான் தினம் உனக்கு ஒரு அனிமல் அனுப்புறேன், நீ சாப்பிடுன்னு சொல்லிச்சான். அப்ப சிங்கம் என்ன சொல்லிச்சான்? ஏ குட்டி முயலே, நீ சொல்லுது. நீங்க சித்தார்த் மதரா? ஆமா. ஒன்றும் இல்லை, முந்தா நேற்று சில்லறலன்னு சித்தார்த் ஒரு 500 ரூபா வாங்கினாரு. அவர் வீட்டில் இருக்காரா? இதை கொஞ்சம் பிடிப்பா. தேங்க்ஸ். யோ வெல்கம் மேம். காய்கறி விலை ரொம்ப ஏறி போயிடுச்சா? ஆமாப்பா. ஓ என்னடி குழம்பு இது? சாணி கரைச்சு குழம்பு வச்சிருக்கியா? மனுஷன் திம்பான அடி இத? மனுஷன் திம்பான இத? நீங்க சொன்னதை தானங்க நான் சமைச்சு வச்சிருக்கேன். அடிங். ஐயோ, இப்படி காலையிலே குடிச்சிட்டு வந்து என்ன கொல்றானே. ஏய், வாய மூடி. நீ நல்லா இருக்க மாட்டயா, நீ உருப்படாம போய்வ. யோ, என்னைய இப்படி போட்டு அடிக்கிற? உனக்கு அறிவு இல்ல? ஒரு பொம்பளை எப்படியா போட்டு அடிக்கிறது? ஏய், இது என் பொண்டாட்டி. நான் அடிப்பேன், உதைப்பேன். யார் நீ? பொம்பளை. பொம்பளை அடிச்சா பொம்பளை கேப்பேன். அதுக்கு? ஐயோமா, நீங்க போயிருங்க. இந்த ஆளு மிருகம். ஏய், நான் மிருகமா? யாரா அண்ணே? நான் மிருகமா? அவங்கள எங்க மொபக்கு எடுக்கறீங்க? ஏய், அப்படிதாண்டி அடிப்பேன். என்ன பண்ணுவ? 100க்கு ஃபோன் பண்ணுவேன்டா. எங்க பண்ணு? சித்தார்த்தம்மா, நீங்க மேல வாங்க. எங்க ஃபோன் பண்ணிட்டு 100க்கு? சும்மா மிரட்டறேன்னு நினைக்கிறியா? இருடா. ஏய், எங்க வேணாங்க. ஐயோ, சொல்லுடா. யோ, நீ நல்லா இருப்பியாயா? ஏய், உனக்கு யாருமே கேட்க பேசாம இரு. முடியாதா? எல்லாம் உன்னால தாண்டி. மகேஷ், Kavita!
விழுந்துட்டேன்டா. எங்க? பாத்ரூம்ல. யார முதுகுல கை வச்சு தள்ளமா இருந்துச்சா? என்னது? நல்லா யோசிச்சு சொல்லுமா. பாத்ரூம்ல யாரடா வருவா? ஏய் என்னடா? எங்கடா எடுத்துட்டு போற? என்னடா பண்ற? என்னடா? எங்க விழுந்த? எப்படி அடிபட்டுச்சு? இந்த சோப்பு இருக்குல்ல, இதை எடுத்தேன், தவறி கீழே விழுந்துருச்சு. நான் திரும்பி எடுக்கலான்னு குனிஞ்சேன், சோப்புல கால் வழுக்கி திண்டுல தலையை மோதிட்டேன். என் தலைமையில அடிச்சு சொல்லு, நீ வழிக்கு வந்தது உண்மைதானே? நம்புனா நம்ம அடி போடா. சித்தார்த், இந்தா டீ குடி. என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் கொஞ்ச நாளா ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. நீ யாரையாவது லவ் பண்றியா? இல்லைம்மா. அப்போ அந்த செருப்பு யாருதுடா? எனக்கு தெரிஞ்ச பொண்ணுது. நான் வேணா அந்த பொண்ணை பார்க்கட்டுமா? அவள் செத்து போயிட்டா. ஆனால் அவள் செத்து போய் விடு. அம்மா இங்க இருக்கிறது உனக்கு தொல்லையா இருக்கா? நீனா எனக்கு உயிர்மா. சரி போ, டிக்கெட் எடு. நான் மதியம் பஸ்க்கே கிளம்பிடுறேன். நிஜமா? நல்ல ரெக்லைனிங் சீட் இருக்கிற பஸ்ஸா பார்த்துடு. 12 மணி நேரம் ஜேர்னி, முதுகு வலிக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்ஸ் வரும், அதுக்கப்புறம் மில்கி வே, அதுக்கப்புறம் நிறைய கேலக்சிஸ். அதுக்கப்புறம் என்ன? அங்க கடவுள் இருக்காரா? அங்க என்ன சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்காரா? சித்தக்கம்மா, 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 சித்தக்கம்மா. சார், லிஃப்ட் ஒர்க் ஆகுது சார். ஏங்க, சித்தார்த் அம்மா கீழே விழுந்து கிடக்குறாங்க, தலையில பலமாடி. உங்களுக்கு சித்தார்த் அம்மா தெரியுமா? அம்மா, அம்மா, என்னாச்சு? தூக்குங்க, தூக்குங்க.
பாவி எங்கடி ஒளிச்சிட்டு இருக்க? வெளியே வாடி, வெளியே வாடி. என்னடி வேணும் உனக்கு? என்ன ஏன்டி இப்படி கொல்ற? நான் உனக்கு என்னடி தப்பு செஞ்சேன்? நான் நல்லா தரடி போட்டேன் உனக்கு. என்ன ஏன்டி இப்படி சாவடிக்கிற? நீ கண்ணால பார்த்தலடி. உன்னை காப்பாத்துறா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்டி, எவ்வளவு கஷ்டப்பட்டேன். நீ செத்த உடனே நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன்டி. ஆனா நீ பாருடி, உன்னை காப்பாத்த முன்னால சரி போய் வீட்டுல வச்சிருக்கேன்டி. ஆனா நீ இப்படி என்னைய குடும்பத்தையும் கொல்றேடி. எங்க அம்மா உனக்கு என்னடி பண்ணாங்க? என்ன கொடுபடி செஞ்சாங்க? என்னடி வேணும் உனக்கு? எப்படால ஏண்டி வர? போடி, எங்கேயோ போடி, என்னை விட்டு போடி. எங்க அம்மாவுக்கு இது ஆச்சுனா, எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுனா நான் கல் தடுத்து வேண்டி, அடுத்தது சா வேண்டி, செத்து உன்கிட்ட வந்து விட பழி வாங்க வேண்டி. நாங்கள் 8 பேர் இருக்கோம். போன வாரம் ஒரு ஆக்சிடென்ட் ஆனிச்சு, ஒரு பொண்ணு கூட செத்து போச்சு. ஆட்டோ நம்பர் 55 89. நம்ம பச்சையை கேட்குறாங்கப்பா. சுமாரா அந்த ஆட்டோல தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். அவர் பேரு வாய் முடுங்கடா. பாருப்பா, அவர் பேர் அடைக்கலம். அந்த டீ கடை தான் உட்காந்துருப்பாரு, போய் பாருங்க. எதுக்கு ஃபாலோ பண்ற? அண்ணே என்ன ஞாபகம் இருக்கா? தெரியல அண்ணே, நீங்க தானே எனக்கு அந்த ஆக்சிடென்ட் பொண்ணை வண்டியில கூட்டிட்டு அன்னைக்கு ஆரம்பிச்சா தலைவலி. போலீஸ்கார டெய்லி வந்து இந்த காரா அந்த காரான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு உயிர் எடுக்கிறான். அண்ணா, அந்த பொண்ணு வீட்டு அட்ரஸ் தெரியுமா? தெரியாது. என்னது? இதை வாங்கிட்டு கொஞ்சம் அட்ரஸ் சொல்லுங்கண்ணா. டேய் பட, ஆட்டோக்காரனை இழைச்சவனா? காசு நீட்டுற? நமக்கு 500 போதும் ஒரு நாளைக்கு. அதை நான் சம்பாரிச்சுக்கிறேன். முதல்ல இடத்த காலி பண்ணு. பா. நான் சார் என்ன மனுஷங்க தப்பு தானே, என்ன பண்ணுவோம் தெரியாம பண்ணிட்டான். டேய் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளாளு காசு நீட்டுறீங்க. நீ என்ன 1000 நோட்டை நீட்டுற? அந்த பொண்ணோட அப்பா வந்து 10,000 கட்ட நீட்டுறான். நான் பிச்சைக்காரனா? அவர் எதுக்கு காசு கொடுத்தாரு? அந்த ஆளுக்கு பேய் பிடிச்சி போச்சு. அவன் பொண்ணை கொண்டவனை கண்டுபிடிக்கணுமா? காலங்காத்தால 6 மணிக்கு வந்து என்ன காரு, என்ன கலரு, என்ன நம்பர்னு போலீஸ்கார மாதிரியே கேள்வி கேட்டு தாலி அறுப்பான். 2 நாளா ஆளை காணும். இப்போ நீ வந்துட்ட. நான் ப்ளீஸ்ண்ணா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா. என்ன துட்டு வேலையா? காலை பிடிக்கிற? ப்ளீஸ்ண்ணா, அவர் அட்ரஸ் சொல்லுங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ், நான் சொல்லலாம். திருச்சூலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால் ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரி. அந்த ஆளு தான். நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. போங்க. அண்ணே, இந்த ஐஸ் ஃபேக்டரி ஓனர் இல்லையா?
எதுக்குடா இவ்வளவு தூரம் வந்த சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கா என்னடா பண்ண சொல்ற? அந்த ஆளு மயங்க கிடக்குறாரு. இந்த பொண்ணுக்கு சமாதி கட்டுறாங்க. அந்த பொண்ணை போச்சிருக்காங்கடா. அதனால உன் வீட்டுல இருக்கா? அந்த பொண்ணை எரிச்சிருந்தா உனக்கு எதுவும் நடந்திருக்காது. இப்ப என்னடா பண்ண முடியும்? அந்த பொண்ணை வெளியெடுத்து எரிக்கணும். அது தப்புடா. அவங்க அப்பா பண்ணதானே தப்பு. பணத்தை பப்ளிக் செமிட்டரியில் தானே புதைக்கணும். அதானே ரூல். டேய் நமக்கு தான்டா அது போனோம். அந்த மனுஷன் பெத்த மகடா. அந்த பொண்ணு முகத்தை பாத்தீங்களாடா? ஹாஸ்பிட்டல்ல படுத்துருக்க உங்க அம்மா முகத்தை பாத்தியா? மேனிட்ரால் 100 ml கொடுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் நத்திங் டு வரி, ஷில் பி ஆல் ரைட் இன் 2 days. எப்படி டிஸ்சார்ஜ் டாக்டர்? 3 daysல. யார் நீங்க? சித்தார்த் ஃப்ரெண்டு டாக்டர். இவ்வளோ கூட்டம் வேணாங்க. இந்த அம்மாவோட சந்திரமத்தெல்லாம் வெளில அனுப்புங்க. ஓகே டாக்டர். கொஞ்சம் ப்ளீஸ் வெளியேறுங்க. நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் 3 நாள்ல நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்டா. இன்னைக்கு நைட்டோட அந்த பேய் வீட்டை காலி பண்ணிடும். வா. நாளைக்கு காலையில் வரைக்கும் கதவு திறந்து வைக்க சொன்னாங்க. நான் வேணா மகேஷ் அப்பாவை காரிடார்லேயே படுத்துக்க சொல்கிறேன். கொஞ்ச நேரம் வானத்தை அப்படியே உத்து பாருங்க. என்ன பிளாட்டோ? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். பட் நான் இன்னும் சாப்பிடலையே. ஒரு 500 rupees கொடுங்க. ப்ரோ மண்டை காஞ்சி படுத்திருக்கோம். பேசாம ஒரு தனி ஒருவனுக்கு உணவு தள்ளி விட்டுருவோம். ஓடுறு. என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? ஏய் அதான் சார் சொல்லியிருக்காருல, லைஃப்பில் ஃபெயிலியர்லாம் சகஜம்தான்னு. என்ன சார் பண்ண போறீங்க? என்ன சார் பண்ண போறீங்க இதை வச்சு? திருட போறேன். சார் திருடுறது தப்பு இல்லையா? கூட்டம் விட திருடினா தானே தப்பு. One, two, three.
டேய் 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 யார் வந்தீங்களா டேய் 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 என்ன பண்றீங்க டேய் டேய் உடா சட்டா எரிக்க வேண்டியதையா ஏயா போச்சா அது கேக்க நீ யாரா நான் பக்கத்துல தான் குடி இருக்கோம் நீ என்ன வேணா பண்ணலாம் நாங்க போய் சும்மா இருக்கணுமா டேய் டேய் உடா டேய் உடா டேய் ஐயோ ஐயோ அட பாவி மனுஷனாடா நீ இப்படி கலரு தோட்டலாம் போடா டேய் டேய் நான் பெத்த மாவடா உங்க சொந்த உன்னை விட்டு போயிருக்காடா டேய் வேணாடா அது என் மகளுடைய ஜமாதிடா டேய் சாமி டேய் சாமி நீ கொண்டுடா அவளை விட்டுறீங்கடா டேய் சொல்றத கேளுடா டேய் டேய் சித்தா யோ என் உயிர் எடுக்கிறாயா உன் பொண்ணு என் உயிர் எடுக்கிறா யார் என் பொண்ணு எனக்கு சொந்தமா பந்தமா எதுக்கு என் வீட்டுல இருக்கணும் கோர்னா அந்த கார்ல அடிச்சுட்டு போனானே அவன் வீட்டு போய் அவனுக்கு கொள்ளாமே எங்க அம்மா என்ன பண்ணாங்க எங்க அம்மா அடிச்சு எங்க அம்மாவுக்கு ஏதாச்சும் உன் பொண்ணு உயிரோட கொண்டு அவட பாயா உன் பொண்ணு வெளியே எடுத்த ஏரியா பெட்ரோல் ஊத்த ஏரியா அப்பதான் என் வீட்டு விட்டு போவா என்னது என் பொண்ணு ஓ வீட்டுல இருக்காளா பாயா உன் பொண்ணை காட்டுறேன் அவனை நீயே வந்து இழுத்துட்டு போ வா எங்க போறீங்க நான் போகணும் உன் பொண்ணை கூட்டிட்டு போ டேய் போடா யோ நான் சொல்றத கேளு டேய் என் பொண்ணுகிட்ட போகணும்டா வழி விடுறேன் உன் பொண்ணுக்கு தான் இருக்கா அவளை கூட்டு போ டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க நைட்ல வந்து ரவுடித்தனம் பண்ணி என்னை கூப்பிட்டு வந்து மனுஷனா இருக்க மிருகமாக்கிடாத என்னையா பண்ணுவேன் நான் மனுஷனா இருந்தாயா உன் பொண்ணு சாக கிடைக்கல மனுஷ மாதிரி அவளை காப்பாத்த நினைச்சயா ஆனா அவன் டேய் என் பொண்ணு தான் செத்து போயிட்டால அவளை நீ தானே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போன எவ்வளவு பணம் வேணும்டா எவ்வளவு வேணும் அதை கேப்பியா அதை விட்டு பிசாஸ் ஆயிட்டா அதாயிட்டா இதாயிட்டான்னு ஏன்டா தப்பு தப்பா பேசி நான் ஏன் தப்பு தப்பா பேசினேன் இங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பாரு
உன் பொண்ணு என்ன பண்றான்னு தெரியும். பொண்ணு பத்தி பொல்லாப்ப பேசாத. உண்மையாக சொன்னேன். உன் பொண்ணு இதை ஓடிச்சிட்டு இருக்கா. அவளை போய் கூட்டு போய். சித்தார்த் அம்மாடா ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறாங்க. அம்மா யோ பாயா எங்க அம்மாட்ட நீயே கேளு. உன் பொண்ணு என்ன பண்ணா நீயே கேளு. மா உன்னை யாருமா பாத்ரூம் தள்ளி விட்டா? யாருமா கொல்ல பார்த்தா? நான் ஸ்பீக்கர்ல போடுறேன், சத்தமா சொல்லு, எல்லாரும் கேட்கணும். சொல்லுமா, அந்த பேய் தானே உன்னை கொல்ல பார்த்துச்சு. அது பேய் இல்லடா. மா நீ சொன்னியே நம்ம வீட்ல ஏதோ இருக்குதுன்னு, அதை நான் கண்ணால பார்த்தேன்டா. நான் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தப்பா அதுதான்டா என்ன காப்பாத்துச்சு. என்னது? அப்ப முந்தானத்து விழுந்தது? நான் பாத்ரூம்ல விழல. நம்ம கீழ் வீட்டு முரட அவன் பொண்டாட்டி அடிச்சப்பா ஏன்டான்னு கேட்டேன். என்னை கீழே தள்ளி விட்டுட்டான். என் தலையில அடிபட்டுருச்சு. ஆனா உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். ஆனா மறுநாள் நான் நிஜமாவே பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தேன். உதவிக்கு யாரும் இல்லை. ஆனா ஏதோ வந்து என்னை தூக்கிச்சு. அப்பதான் நீ சொன்ன பேய பார்த்தேன். அது பேய் இல்லடா, தெய்வம். என்னை காப்பாத்த வந்த தெய்வம். மேடம் செல்ல கொடுங்க, டாக்டர் வந்துருவாரு. சித்தார்த். ஐயோ என்ன பெத்தோல ஏ சாமி வா அப்பா பாருமா பவானி அப்பா கிட்ட வாப்பா ஏ சாமி வா நம்ம வீட்டுக்கு போலாமா வீட்டுல யாருமே இல்லைமா வா நம்ம ஃபேக்டரிக்கு போயிடலாமா வாமா அப்பாவுக்கு புது வழிமா பவானி ஃபேக்டரியில் அப்பாவுக்கு உதவியா இருப்பேன் வாமா பவானி எதுக்குமா இங்க இருக்க ஏவா இவ்வளவு தூரம் வந்திருக்க யாரும் நமக்கு சொந்தம் இல்லையடா கண்ணு தம்பி ரொம்ப நல்லவனாச்சேடாப்பா உன்னை ஆஸ்பத்திரிக்குள்ள கூப்பிட்டு போய் நான் சத்தமா பேசினா கூட அப்பா அப்பா சத்தமா பேசாத மெதுவா பேசுன்னு சொல்லுவேன். அப்பா இங்க வந்து ஏன் அடுத்தவங்களுக்கு பாரமா இருக்க வந்துடுறா வா கண்ணு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அடுத்தவங்களுக்கு நம்ம தொந்தரவா இருக்க கூடாதுடா கண்ணு. ஏப்பா பவானிப்பா எங்கடா போற அப்பா விட்டு எங்கடா போற கண்ணு பவானிப்பா வாடா நம்ம வீட்டுக்கு போகலாம் வாடா. ஏப்பா டே அப்படியே அப்பா அப்பாவுக்கு பிடிக்கலையாப்பா நான் தனியா இருக்க முடியலப்பா எனக்கு யாருமே இல்லையப்பா எனக்கு யாரும் இல்லைப்பா இப்படியே வந்துருப்பா உன் அப்பா கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டு போறேன். நம்ம வீட்டில் நீ சாமியா இரு சாமி. அப்பா நான் அனாதை ஆயிட்டப்பா அனாதை ஆயிட்டப்பா. கடவுளே என் குழந்தை கையை நான் இப்படியா பார்க்கணும் என் பிஞ்சு மேல. ஏம்மா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா நான் ஏதோ விஷமோ இல்லை ஒரு முளை கயத்துலேயே என் உயிரை போய்கிட்டு நான் கூட வந்துடுவோம்மா. எனக்கு ஒரே ஒரு வேலை இருக்குமா அதுக்கு தான் இருக்கேன்
உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கணும் பார். அவனை மட்டும் அடையாளம் காட்டுப்பா. அவனை இந்த கத்தியால குத்தி கொலை பண்ணிடுறம்மா. அம்மா பவானி, அம்மா பவானி. எங்கம்மா போன அம்மா பவானி, அம்மா பவானி, அம்மா பவானி. டீ குடிச்சா கிளம்புங்கய்யா, பெஞ்சு தேஞ்சிட போகுது. சார். தேங்க்யூப்பா. உங்களுக்கு? எனக்கு பசிக்கல சார். தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு வயலினிஸ்ட் சார். இந்த லைட் மியூசிக்லாம் வாசிக்கிறாங்களே? இல்லை சார், மியூசிக் டைரக்டருக்கெலாம் ராஜா சாருக்கெலாம் வாசிக்கிறேன் சார். ஓ, சார் என்னை மன்னிச்சிருங்க சார். நான் ரொம்ப வயலண்ட்டாக நடந்துக்கிட்டேன். பரவாயில்லப்பா. இல்லை சார், உங்கள் பொண்ணை நான் அவ்வளோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். என்ன நடந்ததுன்னு தெரியாமல் தவறாக புரிஞ்சுக்கிட்டு என்னை மன்னிச்சிடுங்க சார். உங்கள் பொண்ணு பொழைச்சிருந்தா உங்கள் பொண்ணை எனக்கு கொடுத்துருங்கன்னு உங்கள் காலில் விழுந்திருப்பேன் சார். தம்பி, இப்போ தெரியுது என் பொண்ணு என் உன் வீட்டில் தங்கியிருக்கான்னு. எத்தனை தடவை கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்டிருப்பேன். எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிறப்பா. தம்பி, இனிமே என் பொண்ணு உங்க வீட்டில் இருக்க மாட்டான் சார். இன்னைக்கு சாயங்காலமே என் பொண்ணை எரிச்சிடுறேன் சார். வேணாம் சார், இவ்வளோ நாள் நான் எப்படியாவது உங்கள் மகளை வீட்டு விட்டு வெளியேறணும்னு கஷ்டப்பட்டேன், முடியல. இப்போ நீங்கள் எரிச்சா போயிடுவா சார். ஆனால் எனக்கு தெரியும் நம்ம 2 பேர் மனசும் ஆறாது. எனக்கு ஒரு 3 நாள் கொடுங்க சார். உங்கள் மகளை கொண்டவனை கண்டுபிடிச்சி உங்கள் காலில் போடுறேன் சார். நான் சொல்கிறத கேளுங்க சார். நம்ம 2 பேரும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் சார். இல்லைப்பா. அப்புறம் பவானி அடக்கம் பண்ணலாம். ப்ளீஸ் 3 நாள் பொறுங்க சார். சார் அந்த கத்தியை கொடுங்களேன். தம்பி, நான் சொல்கிறத கேளுங்க சார், கொடுங்க ப்ளீஸ். அந்த கத்தி என்கிட்ட கொடுத்துருங்க சார். என்னையா சார்? எஃப்ஐஆர் போடாமல் பார்த்துக்கோங்க சார். இவன் பண்ணதுக்கு உனக்கு சேர்த்து எஃப்ஐஆர் பண்ணும். போய் உட்காரியா. இதில் யார் யோகேஸ்வரா? நான் தான் சார். பவாச்சாரத்துறங்க மாமாவா? ஆமாம் சார். இந்த கேஸுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? இறந்து போன பவானி உனக்கு சொன்னோம் சார். அந்த பொண்ணோட அப்பா சாப்பிடாம இருக்காரு சார். அந்த ஆள் என்ன லூசா? ஒன்றா இருந்த போச்சே கஷ்டம்தான். அதுக்கு என்ன எவன் அடிச்சான்னு கண்டுபிடிச்சிங்களா, அரெஸ்ட் பண்ணிட்டீங்களான்னு தாட்டு போட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறேன். வயசான ஆளாச்சான்னு பார்க்குறேன். இல்லை சரி, அந்த ஆள் உனக்கு என்ன ரோவு முறை? மாமா முறை சார். சார் அந்த கார் யார் ஓட்டணும் தெரிஞ்சா என்ன பண்ணுவேன்? தண்டனை கொடுத்து அப்போ நாங்கள் எதுக்கு நாக்கு வலிக்கிறக்கா? கொன்னவன் யாருன்னு தெரிஞ்சா கொஞ்சம் மனசாரும் சார். டெய்லி 10 ஆக்சிடென்ட் நடக்குது, இடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. நம்மளா ஏன் உஷாரா இருக்கணும்? அந்த பொண்ணை அடிச்சவனை கண்டுபிடிக்க முடியாது. அவன் ஒரு திருட்டு கம்னாட்டி காரை திருட்டு வேகமாக போயிருக்கான். பொண்ணு குறுக்க வந்துருச்சு, இடிச்சுட்டு போயிட்டான். பயத்தில் ரோட்லேயே காரை விட்டு அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். எங்க காரை விட்டேன் சார்? பைலா தியேட்டர் பின்னால. யார் சார் கார் ஓனர்? ஐபுல்லா ரோட்டில் ஒரு மெக்கானிக் கிட்ட கார் சேல்ஸுக்கு வந்திருக்கு. வெளில நிப்பாட்டு போயிருக்கான். நைட்டு இவன் உருவிட்டான். திருட்டு போன பொருள் திரும்ப வந்துருச்சு. கேஸ் க்ளோஸ். ஏகிட்ட பித்தல மாத்தியா நீ? எங்கடா காயில? சத்தியமா தெரியாதுண்ணா. எந்த காயில போட்ட? எங்க அம்மாரியே நான் திருடலண்ணா. ஓடி போயிடு. காயிலோட திரும்பி வரலாம். சுண்ணாம்பு தடவிடும். வேலை வேலைன்னு வர வேண்டியது, வேலை கொடுத்தா நமக்கே ஆப்பு வைக்க வேண்டியது. இனிமேல் இந்த பக்கம் வா நீ மாவன. என்ன சார்,
செகண்ட் ஹேண்ட் கார் ஏதாவது கிடைக்குமான்னு. செகண்ட் ஹேண்டா? அவன் புது கார் போறா, நீங்க என்ன செகண்ட் ஹேண்ட்றீங்க? பட்ஜெட் இல்லைப்பா. என்ன கார் வேணும்? அக்கார்ட் மாதிரி ஏதாவது. அக்கார்ட்லாம் இல்லை, ஐகான் இருக்கு, 98 மாடல், சிங்கிள் ஓனர். என்ன ரேட்டு? 3 ரூபா. ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே. அப்போ நீயே ரேட் சொல்லு. ஒரு 2 ரூபாக்குள்ள. 2 ரூபாக்குள்ளயா? அதோ மாருதி ஆம்னி இருக்கு, பார்க்குறீங்களா? அது எவ்வளோ? நீ சொன்ன பட்ஜெட் தான், 2 ரூபா. செகண்ட் ஹேண்ட் மாருதி 2 ரூபாயா? சார் வண்டி பக்கா கண்டிஷன் சார், கிலோமீட்டரும் கம்மியாக தான் ஓடி இருக்கு. இது எவ்வளோ? ஏய் மூடாத, அதெல்லாம் சேலுக்கு இல்லை. அது எதுக்கு தொடர நீ? அது என்ன ரேட்டு சொல்லலாம்? சேலுக்கு இல்லைன்னால. அப்படியே எங்கே நிற்குது? உடம்பு சரியில்லை, படுத்து தூங்குது. கிளம்பு கிளம்பு, உங்களை பார்த்தா கார் வாங்க வந்த மாதிரி தெரில. கிளம்பு. ஹலோ. ஏய் பட. இப்போ என்ன நடந்துச்சு? டான்ஸ் நடந்துச்சு. ஏய் நீ என்ன பண்ற? இன்னொரு தடவை உன்னை பார்த்தேன். Please come to bhai. खाने दे भाई. அந்த பச்சைக்காரு விலைக்கு வேணும்பா. எங்கள் ஓனர் கொடுக்க மாட்டார் சார். ஏன்? அது ஒரு பிரச்சனைக்காரு. பிரச்சனைக்காரா? யாராச்சும் இடிச்சு கொண்டாங்களா? இல்லை, அது வேறு மேட்ரு. என்ன மேட்ரு? எங்கள் ஓனர் சொந்தக்கார் ஒருத்தர் கார் எடுத்துகிட்டு போனார். எனக்கு சாயங்காலமே போலீஸ் வந்துடுச்சு. அதில் வந்து எல்லாருமே வள்ளுன்னு விழுந்துக்கிட்டு இருக்காரு. அந்த சொந்தக்காரர் பேர் என்ன? சம்பத். அவர் வீடு எங்க? ஒரு தடவை அவங்க வீட்டில் கூழ் ஊற்றுனாங்க. இந்த டப்பிங் கூட உடம்பு போடுவாங்க, தேட்டு பேர் என்ன? பைலட்டு. அதுக்கு பின்னாடிக்கு அவசியம் போல தான் இருக்காரு. அண்ணன் உள்ளதாண்டா இருக்காரு. அண்ணனை கூப்பிட்றா. அண்ணே, அண்ணன் கூப்பிட்றாருண்ணே. டேய் நீ தான்டா அந்த பொண்ணை கொன்ன? சார் யார் சார்? நீ கத்தி எடு சார். சொல்ற ராஸ்கல், 12ஆம் தேதி காலையில நீ தானே அந்த பொண்ணை அடிச்சு கொன்ன? ஐயோ நான் யாரையும் கொல்ல சார். என் குழந்தை சத்தியமா யாரையும் கொல்ல சார். நீ தானே அந்த மெக்கானிக் ஷெட்ல கார் எடுத்து வந்த? சொல்றா, உண்மையை சொல்லு. சார் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க சார். என் பொண்டாட்டி தெரிஞ்சா அவன் நாட்டுட்டு செத்துருவா சார். அது பச்சை கலர் கார் தானே? ஆமா சார். தேனாம்பேட் செகண்ட் உள்ள வேகமா வந்தல்ல? ஆமா சார். அங்க அந்த பொண்ணை நீ அடிக்கல? சத்தியமா நான் யாரையும் அடிக்கல சார். டேய் நீ போய் சொன்னா உன் கழுத்த அரு சார் கழுத்தாரு. நான் சொல்றத முழுசா கேட்டாரு சார். உன் கண்ணால பாத்தியா சார்? அதான் சார் நிஜம். டேய் என்னடா சொல்ற? எதுடா நிஜம்? படுத்திருக்க அது என் பொஞ்சாதி சார். ஆனா குழந்தை எங்க குழந்தை இல்லை. என்னது? என் பஞ்சாதிக்கு 13 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்துச்சு. வெளியே வந்தோடனே செத்து போச்சு. தலையில் ஒன்றும் ஓடல. எனக்கு தெரிஞ்ச தொழில் திருட்டு சார். எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ரெட்டை குழந்தை பிறந்த வார்டுக்கு போய் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன். நான் சொல்கிறதெல்லாம் நிஜம் சார். தயவு செஞ்சு என் குழந்தைய பிரிச்சிடாதீங்க சார். என் பொண்டாட்டி செத்து போவா சார். உன் காலில் விழுறேன் சார். நான் சத்தியமாக யாரையும் கொல்லல சார். நான் சொல்கிறத சரசு என்னண்ணா? அன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து குழந்தைய கூப்பிட்டு வந்தல? நான் எங்க வந்தேன்? எனக்கு தெரியாது. ஏய் இவர் நம்ம ஃப்ரெண்டுடி, என் சித்தி பொண்ணு சார். நான் போறேனா? ஏய் ஒரு நிமிஷம் நில்டி. அன்னைக்கு நம்ம தேனாம்பேட்டில் திரும்பும்போது நீ ஏதாவது ஆக்சிடென்ட் பார்த்த? ஒரு பொண்ணா? ஆமாண்டி, பாத்தியா? ஸ்கூட்டர்ல வந்து கீழே வந்துச்சு அதுவா? ஆமா, ஆக்சிடென்ட் பாத்தீங்களா? பார்த்தேன். என்ன பாத்தீங்க?
ஏதாவது க்ளூ கிடைச்சதா? கிடைச்சது. நெக்ஸ்ட் என்னடா பண்ண போகிறோம்? ஒரு நிமிஷம். செல்லுங்க. உள்ளே இருக்கு. அடைக்கலம் எங்க இருக்காரு? அதோ. அண்ணா, இது என்ன கலர்? அண்ணா சொல்லுண்ணா, இது என்ன கலர் சொல்லுண்ணா, ப்ளீஸ் சொல்லுண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இது என்ன கலர் சொல்லுண்ணா. என்ன தம்பி நடக்குது? ப்ளீஸ்ண்ணா, இது என்ன கலர் சொல்லுண்ணா. மச்சடா! தம்பி, தம்பி! அப்போ இது என்ன கலர் சொல்லுண்ணா. இது பச்சை கலர் தானே தம்பி?
உங்கள் பொண்ணை கொண்டவனை கண்டுபிடிச்சிட்டேன் சார். யார் அவன்? யார் அவன்? நான் தான் சார் அந்த பாவி. நான் தான் சார் உங்க பிள்ளைய கொண்டேன். நான் தான் சார் நீங்க தேடுற கொலைகாரன். என்ன கொல்லுங்க சார். என்ன கொன்னுடுங்க சார். நீ கொண்டு இருக்க மாட்டடா. நீ தங்கடா கண்டு. நீ தங்கம். நீ கொண்டு இருக்க மாட்ட. இல்ல சார். நான் தான் கொன்னேன். அன்னைக்கு காலையில என்னாச்சு? ஒருத்த பச்சைக்காரில் எடுத்துட்டு போயிட்டா சார். இல்லடா ஜவ்வு கிழிச்சிரும். ரெண்டு போட்டுருங்க பார்க்கலாம். சாரி சார். மன்னிச்சிடுங்க சார். எமர்ஜென்சி சார். சாரி சார். உங்க பிள்ளைய உங்க உயிரை நான் தான் சாவடிச்சிட்டேன். என்ன கொல்லுங்க சார். என்ன கதற கதற கொல்லுங்க சார். உன்னடா எப்படிடா கொல்றது? உன்னடா எப்படி கொல்றது? உன்னால கொல்லப்பட்ட என் பொண்ணே உன்னை இவ்வளவு நேசிக்கும் போது நான் எப்படிடா கொல்றது? அட கடவுளே, இந்த குழந்தைகளை நீ சேர்த்து வச்சிருக்க கூடாதா? ஏடா என் குழந்தைகளை பிரிச்ச? டேய் பாவி, ஏடா என் குழந்தைகளை பிரிச்ச? ஏடா என் குழந்தைகளை பிரிச்ச? ஒரு சின்ன தப்ப கூட மன்னிக்காத இந்த உலகத்துல கொலை செஞ்ச என்ன ஏன் சார் உங்க பொண்ணு மன்னிக்கணும்? ஐயா, எனக்கு மனசு தராதையா. எங்கடா எங்க என்ன கண்டதனமா வெட்டி உங்க பொண்ணோட புதைச்சிடுங்க சார். என்ன அந்த கோவில்ல புதைச்சிடுங்க சார். இந்தாங்க சார் உங்க கத்தி. ஐயோ பவானி, என் செல்லவே, உன்னோட எரிச்சிருக்கலாம் வேண்டி தங்கம். தம்பி, என் பவானி இங்க இல்லடா. என் குலதெய்வம் இந்த மண்ணில் இல்லடா. என் பொண்ணை இங்க நான் போதைக்கலடா. என் சொந்தக்காரங்க கண்ணை மறைக்கிறதுக்கு என்ன அண்ணன் கூத்துறா. என் பொண்ணை கொண்டு விட பழி வாங்குற வரைக்கும் அவளை புதைக்க மனசு வரலடா. பாப்பா, என் தெய்வத்தை வந்து பாரு. உன் பவானி வந்து பாருப்பா. வாடா, வா, பவானி வந்து பாரு. வாடா, தெய்வத்தை வந்து பாரு.
பாருடா பாரு. தம்பி என்னடா பண்ற? டேய் என்னடா பண்ற? டேய் 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 என்னடா பண்ற? டேய் மேல வாடா மேல வாடா. கடவுளே இந்த குழந்தையை காப்பாத்து. கடவுளே இந்த குழந்தையை காப்பாத்து.